ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான ஆணி மாத கிரகநிலை பார்க்கும்போது, இந்த ஆணி மாதமானது வருகின்ற 2025 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் துல்லியமான பலன்களாக இந்த மாத கிரக நிலையை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கார், தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த நேர காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதுமே தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருந்துருப்பீங்க. என்ன தொழில் செய்ய போகிறோம், தொழில் மூலிமா எந்த அளவுக்கு லாபங்கள் பெற போகிறோம் இப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நேரத்தில் இருந்துகிட்ருப்பீங்க. அதனால் தெளிவாக சொல்ல போதும், ஒரு மனிதன் தொழில் சார்ந்த சிந்தனைகள் இருந்தாலே இந்த வந்து உயர போகிறான் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம்னு இருக்குதுங்க. இது காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடங்க. ஆனால் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் கோவப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் இவங்க எந்த நேரத்தில் கோவப்படுறாங்கன்றது தெரியாத ஒரு அமைப்புகளும் இருக்கும். அமைதியும் காத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. திடீர்னு பூகம்பம் போல் கொஞ்சம் வெடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க. ஏன் என்ன காரணம்னா, இது காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம், மறைவு ஸ்தானங்கள். அப்போ செவ்வாயின் காரகத்தினால கொஞ்சம் கோபம் நிறைந்த நபர்களில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களும் ஒருத்தர் அடுங்குவீங்க. ஆனால் கோபத்தை மட்டும் திடீர்னு காட்டுறதை கொஞ்சம் குறைச்சி கொள்வது சமுதாயத்துக்கு உங்கள் மேலே மதிப்பு மரியாதைகளை கொட்டி கொடுக்குன்றது விதிங்க. ஆனால் தெளிவாக சொல்ல, எதுக்காக இதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் குருபவான் இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது சிந்திச்சு டக்குன்னு பேசிட்டிங்கன்னா அதை நினச்சி பின்னர் வருத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதே வேளையில் தெளிவாக சொல்ல போகணுன்னாக்கா, இந்த லக்னத்தில் பிறந்த அல்லது இந்த ராசியில் பிறந்த இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா தாய்மை உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு சில விஷயத்துக்காக ரொம்ப ஏங்கி காத்துட்டு இருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ராசியில் தான் சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய காலகட்டங்க. அப்போ சந்திரன் மனோகாரகத்துவம் சொல்லக்கூடிய கிரகம் சந்திரனாக சொல்லுவோம். அப்போ சந்திரன் உங்களோட ராசியில் நீசம் பெறதுனால ஏக்கங்கள் அதிகமாக இருக்கும். நான் இது வேணும் இது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பீங்க. அதுக்காக போராடிட்டு இருப்பீங்க. ஏக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அது கிடைக்கும் காலகட்டத்தில் அதை நினச்சி இது சாதாரணம்தான் போ அப்படின்ற விட்டுடுவீங்க. இதுதான் உங்களோட முன்ஜென்ம கருமாவின் தொடர்புன்னு சொல்லணுன்றீங்க. அதாவது விருச்சிக ராசி என்பவர்கள் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சிந்தனையோடு ஓடுறோம். கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யணும், லக்ஸுரியான வாழ்க்கை வாழணுன்ற எல்லா மனிதனும் தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருக்கும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்குது. ஆனால் இந்த நபர்களுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அனைத்துமே நடக்கும். ஆனால் இவங்க எண்ணிய நேரத்திலிருந்து கொஞ்சம் கால தாமதமாக கிடைக்கும். அந்த கால தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க, பொருளாதார அபிவிருத்தியாக இருந்தாலும் சரி, குழந்தை பேர் விஷயமா இருந்தாலும் சரிங்க, அன்பாக இருந்தாலும் கூட சரி, அது காலதாமதமாக கிடைக்கும் போது அது மேலே ஆசைகள் இல்லாமல் போய்டும். அதாவது பசி இருக்கிற நேரத்தில் சாப்பிட்டா சிறப்பாக இருக்கும். பசி அடங்கிய நேரத்தில் சாப்பிட போகும்போது அது மேலே வெறுப்பு தொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களோட எண்ண அலைகள் இருக்குன்றிருவீங்க. அப்போ இதுதான் அப்படின்ற மாதிரி உணர்ந்துக்கிட்டு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சுட்டா நீங்கள் சிறப்பாக இருக்க முடியுன்றீங்க. ஆனால் இருந்துட்டாலும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சி கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் கிரக நிலைகளை சந்திக்கும் போது 2ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி இந்த 3 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து முக்கூட்டு கிரகங்களாக இருக்குதுங்க 8ஆம் இடத்துல. அப்போ 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், கல்வி. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு. 10ஆம் இடம் தொழில். அப்போ இந்த மாத காலகட்டத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தொழில் மூலிமா திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பண வரவுகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே யார்கிட்டயா பணங்காசுகள் கொடுத்து வச்சுருந்தாலும் அந்த பணங்காசுகளை கேட்டிங்கன்னா உடனே வட்டி முதலமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அல்லது உயிர் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாத காலகட்டத்தில் இருந்துகிட்ருக்கு. தனஸ்தானாதிபதிக்கு 8ஆம் இடத்துல போக்குறதுனால இந்த நேர காலகட்டத்தில் தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கிறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த மாத காலகட்டமானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அடுத்த 10ஆம் அதிபதி 8ஆம் இடம் சென்று 10ஆம் இடத்தில் தன்னோட ராசிநாதன் சென்று இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட போகிறீங்கன்றீங்க. அதனால் இந்த நேர காலங்களில் ஏதாவது புதிய முயற்சி எடுக்கிறீங்க, புதிய தொழில் தொடங்குறீங்கன்னா முயற்சி எடுத்து பாருங்கள். அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை ஒப்பிட்டு பார்த்துட்டு புதிய முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கனால
அரசாங்க வேலையானது உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் சிறப்பாக இருந்துட்டு இருக்கு. அப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் அபிவிருத்தி பெறும். அதன் மூலிமா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய காலகட்டம் உருவாகும். வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் வியாபாரத்தில் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கும். தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு தனியார் துறையில் உங்களுக்குன்ற மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசு வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்க வேலையானது உங்களோட வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் 4ஆம் இடத்துல இந்த நேர காலகட்டத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால புதுமையான வீடு மனை வாசல் வாங்குவதற்கு, வீடு மனை வாசல் கட்டுவதுக்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. அதனால் வீடு மனை வாசல் வாங்கணும், கட்டணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் கட்ட தொடங்கி அந்த வேலையானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்துருவீங்க. அந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு இதே படப்படப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டு கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றுவீங்க. அதே போல் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனக்கு 6ஆம் இடத்துல மறைந்திருக்கார். இந்த மாதம் ஜூன் 30ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 7ஆம் தேதி வர்றதுனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேர காலகட்டம் மிகவும் சிறப்பாக இருந்துட்டுருக்குன்றீங்க. அப்போ திருமண வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதி, மன சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. 6ஆம் அதிபதியே செவ்வாயா கேதுவோட தொடர்பு விட்டு 10ஆம் இடத்துல இருக்கனால இந்த நேர காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல மட்டும் உங்களுக்கு போட்டி பொறாமைகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம். அப்போ பிரச்சனைக்குரிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டால் சந்தோஷம். இது இந்த மாதம் மட்டும் கிடையாதுங்க. 1.5 வருட காலத்துக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துல மட்டும் வம்பு வழக்குகள் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் எங்கே சுற்றினாலும் இந்த மாத காலகட்டத்தில் ஏதோ திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்பட போது பொருளாதார அபிவிருத்திகள் பெறதுக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்குன்றீங்க. வளர்ச்சிகள் மேலோங்க வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு லாபங்கள் பன்மடங்கு பெறக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டுருக்குன்றீங்க. அதனால் எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது. இந்த வருடத்தில் நடந்த குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி இந்த 3ஐயும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டும் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைன்றீங்க. ஆனால் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் வருன்றீங்க. ஆனால் குருவுக்கு கேந்திரத்தில் இந்த சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இந்த குருவின் பார்வையானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்வுகள் செய்ய போகிறீங்க. சுபகாரியங்கள் செய்து 4 பேருக்கு விருந்து படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாக போகுது. சுகஸ்தானத்துக்கு குருவின் பார்வைகள் இருக்கனால உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. தாய்க்கும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுன்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்சளவு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு யோகம் நிறைந்ததாக இருக்குது. தொழில் சார்ந்த விஷயத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த நேர காலகட்டத்தில் முயற்சி எடுத்து தொழில் மூலம் நம்பிக்கை பிறக்கிறீங்களோ அந்தளவுக்கு தொழில் மூலிமா லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. உழைப்பை நம்பினால் வெற்றி நிச்சயம்ன்றீங்க. இந்த மாத காலகட்டத்தில் கிரக நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராகுவின் சஞ்சார நிலைகளானது உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான அமைப்பில் இருந்துகிட்ருக்கு. வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்கும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம் வீடுமனை வாசல் வண்டி வாங்கினால வீடுமனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தால் அந்த நேரத்தில் தங்கு தடையின்றி நடைபெறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இருந்துட்டு பார்க்க முடியுது. திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாதவர்களும் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.